சென்னை அடுத்த கொரட்டூரில் தாறுமாறாக ஓடிய அரசு மாநகர பேருந்து மோதி இளம்பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம். தாமோதரன் வணக்கம். இந்த விபத்து எப்படி நடந்தது? இந்த விபத்தை ஏற்படுத்தியவரின் விவரம் தெரிந்ததா? தற்போது உறவினர்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள்? சென்னை கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் மகேந்திரன். இவருடைய மனைவி வித்யா. இவர் சென்னை பாடியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். இந்த நிலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வித்யா இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து வந்துள்ளார். அப்போது கொரட்டூர் வடக்கு சிக்னல் பகுதியில் சிக்னலுக்காக வித்யா நின்றுள்ளார். அப்போது கோயம்பேட்டிலிருந்து மாதாவரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை வேகமாக ஓட்டி வந்துள்ளார் ஓட்டுநர். இதனால் பேருந்துக்கு முன் நின்ற வித்யாவின் மீது வேகமாக அரசு பேருந்தானது மோதியுள்ளது. இதனால் வித்யா நிலை தடுமாறி பேருந்தின் முன்சக்கரத்தில் விழுந்துள்ளார். இதை பொருட்படுத்தாமல் பேருந்து ஓட்டுநர் ரமேஷ் பேருந்தை வேகமாக எடுத்ததால் வித்யாவின் தலை மீது பேருந்து ஏறியது. இதனால் சம்பவ இடத்திலே வித்யா தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக ஓட்டுநர் ரமேஷை தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தற்போது வித்யாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மேலும் காவல்துறையினர் ஓட்டுநர் ரமேஷை தற்போது விசாரணைக்காக கொரட்டூர் காவல் நிலையம் அழைத்துச் சென்றுள்ளனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி தாமோதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.